வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மட்டன் பெப்பர் கிரேவி தான் செய்ய போகிறோம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த மட்டன் பெப்பர் கிரேவியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த மட்டன் பெப்பர் கிரேவிக்காக 3/4 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை குக்கரில் போட்டுடலாம். 2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு பதிலாக மட்டன் பெப்பர் ஃப்ரை வேணும்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்தாலே போதும். இப்போ குக்கரை மூடி அதிகப்படியான தீயில் 1 விசிலும் குறைஞ்ச தீயில் 2 விசில் விட்டாலே மட்டன் நல்லா வெந்துடும். பேனில் 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு அளவான தீயில் 1 நிமிஷம் கருகாத அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இதோட 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேன் சூட்லேயே இதை ஒரு 10-20 செகண்ட் பிரட்டி விட்டாலே போதும். இது எல்லாமே நல்லா வறுவிட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம். வெங்காயத்தை செவந்து வர்ற அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயை சேர்த்து ஈரப்பதம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு இதை எடுத்து ஆற வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்த மசாலா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு முதல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயம், தேங்காயையும் சேர்த்துடலாம். அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்செடுத்து வச்சுருக்கேன். 3 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு பாருங்கள். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்னதாக 4 வரமிளகாய், 1 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயத்தை செவந்து வர அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இப்போ இதோட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த மட்டனை தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து கலந்து விட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு அளவான தீயில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். இப்போ இதில் மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு கலந்து விட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். அருமையான சுவையில் காரசாரமான மட்டன் மிளகு கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். சாதம், சப்பாத்தி, பரோட்டாவுக்கு பொருத்தமாக நான் செஞ்சுருக்கிற இந்த மட்டன் மிளகு கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.